அதே மாரி நெறைய பேர் டிசைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய டிசைன்ஸுக்கும் நான் ஃபீட்பேக் குடுக்குறேன் எண்ட் ஆஃப் த செஷன்ல. ஓகே. உங்களுடைய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு புரிஞ்சுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் ஸ்டாண்டர்ட் வந்து பிடிக்கணும் நீங்க. டிசைன் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட பிடிக்கிறதுக்கு தான் நம்ப இன்னைக்கு செஷன் எடுக்கிறேன் நானு. ஓகே. மார்க்கெட்ல இருக்கவங்க என்னத்த எதிர்பார்ப்பாங்க? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர். ஓகே. இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்னா என்னது? லோகோ கிரியேஷன். ஓகே. என்ன பண்ணணும்? லோகோ கிரியேஷன் பண்ணணும். இந்த மாரி இன்னும் நெறையா பண்ணணும். ஆ எடிட்டிங் பண்ணணும். ஆ ப்ரௌசர் பண்ணணும். பேம்ப்ளெட் பண்ணணும். இந்த மாரி நெறையா வொர்க்ஸ் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமா. எல்லா விதமான பிரிண்டிங் மெட்டீரியல், லோகோ மெட்டீரியல்லாம் இதுல தான் வரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கம்பெனிக்கு வந்து ஆ லோகோ டிசைன் பண்ணி குடுத்துட்டுருந்தோம். அந்த கம்பெனி வந்து ஒரு ஒரு ஃபைனலா ஒரு இத செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு ஃபர்தரா வந்து லெட்டர் ஹெட், பேம்ப்ளெட் டிசைன்லாம் பண்ணணும். அதான் இப்ப பண்ணி குடுக்க போறேன். காட் இட்? எஸ். ஃபிட் ஹப் தான். இந்த கம்பெனி பேர் வந்து என்னது? ஃபிட் ஹப். ஸோ ஏன் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் இஸ் ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஒரு டூல். ஓகேவா? ஃபிட்ஹப்ன்றது ஒரு பிராண்டு. இத வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்ல டிசைன் பண்ணியாச்சு. ஓகே. ஃபைன். இதான் லோகோப்பா. ஃபைனலா செலக்ட் பண்ண லோகோ இதுதான். ஓகே. லோகோ இதுதான். ஆ இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனர் ஒண்ணு பண்ணணும். அது வந்து Photoshopல டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன், Photoshop ஓப்பன் பண்ணிக்க போறேன். எல்லாமே பழைய பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் புது வெர்ஷன் யூஸ் பண்ணல. ஏன் புது வெர்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஃபைலா இருக்கும். நம்மளால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் பண்ண முடியாது. இப்ப நம்ம வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய Photoshop. ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். லைஃப் டைம் ஃபுல்லாவும் எந்த பிரச்சனையும் வரவே வராதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஃப்ரேம் மாரி கேட்டாங்க. அதாவது ஃப்ரேம்னா என்னன்னா, ஆ 1 பை அ அதான் 1.5 இன்ச்சு இல்ல 1.5 ஃபீட் அது மாரி போட்டுக்கலாம். 4 ஓகேங்களா? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஓகே. 1.5 இது வந்து 4. ஸோ நல்ல ரெசல்யூஷன் வச்சுக்கங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் எடுக்குறீங்க, ஃபோட்டோஸ்ல பண்றீங்கன்னா, நல்ல குவாலிட்டில வச்சுக்கணும். அப்பதான் நல்லா வரும். ஓகேவா? ஸோ 4 இன்ச்சுன்னு வச்சாச்சு. ஓகே. இன்ச்சஸ்ல வச்சாச்சு. 4 இன்ச்சு விட்த்து, 1 1/2 இன்ச்சு வந்து ஹைட். ஓகே.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் பண்றதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ணோங்க, இந்த லோகோவ வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, ஒரே டைம்ல நெறைய சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா, ஷேப்பா, பிக்சலா அப்படின்னு கேட்கும். ஆ ஷேப் லேயருக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. பாத்துக்கு ஒண்ணு இருக்கு. பிக்சலுக்கு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டாவே போட்டுக்கிறேன். ஓகே. ஓகே. சென்டர் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். ஓகே. கீழ வந்து பாத்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு, அலைன்மென்ட் இதோ இருக்கு பாருங்க மேல. இதான் அலைன்மென்ட். ஓகே. இந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, சென்டர் அலைன்மென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிராண்ட் ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லோகோ குடுத்திருக்காரு. ஓகே. ஸோ சாரி அந்த அட்ரஸ் குடுத்திருக்காரு. அந்த அட்ரஸ் இப்ப நம்ம எடுத்து போடணும். வெயிட் பண்ணுங்க. பேரோட ஸ்கிரீன் தெரியும்னு நெனைக்கிறேன். எஸ். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன், அட்ரஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டேன். அத சைஸ் கம்மி பண்ணணும். டெக்ஸ்ட் சைஸு. ஸோ அதோட சைஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், குறைப்போம். இதான் அது. ஓகே. நீங்க பண்ற டிசைனு, டைப்போகிராஃபி, அலைன்மென்ட் வச்சே தெரிஞ்சிரும். இந்த பெர்சனுக்கு வந்து உண்மையாலுமே டிசைன் தெரியுமா? தெரியாதா? அவன் தெரிஞ்ச மாரி நடிக்கிறானா? நடிக்கலையா? அப்படின்றது. ஓகேவா? நீங்க யாரையும் ஏமாத்த முடியாது. ஓகே. அப்படியே நீங்க ஏமாத்துற மாரின்னா, பெரிய கை தான்ப்பா நீங்க. ஓகேவா? ஓகே. நார்மலான டெக்ஸ்ட் வச்சாச்சு. யாரெல்லாம்ப்பா திருச்சில இருக்கீங்க? இந்த ஏரியா தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. திருச்சி, திருச்சி திருச்சில யாராவது இருக்கீங்களா நம்ம பசங்க? சுபா. ஓகே. திருச்சில இருக்கீங்களா நீங்க? நீங்க கோயம்புத்தூர் தானே இருக்கீங்க? ஓகே. எல்லாத்தையும் சென்டர் அலைன்மென்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே. ஓகே. நீங்க திருச்சில தான் இருக்கீங்களா? சூப்பர் ஃபைன்.
ஸோ திருச்சியில வந்து நம்மளுக்கு ஒரு பிராண்ட் ஓனர் கனெக்ட் பண்ணி, பிஎன்ஐ மூலியமா தான் இந்த டாஸ்க் நான் எடுத்தேன். புரிஞ்சுதா? எது மூலியமா எடுத்தேன் நானு? ஐ டுக் இட் ஃப்ரம் பிஎன்ஐ. பிஎன்ஐல இருந்து எடுத்தேன். ஓகே. இதுவும் பிஎன்ஐ மூலியமா தான் வந்தது. இந்த பிராண்டிங் வொர்க்குக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன் தெரியுமா? எனி கெஸ்? எனி ஐடியா? இந்த வொர்க்குக்கு இப்ப நீங்க வந்து எவ்வளோ ப்ரோ வாங்குவீங்க? அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நீங்களே சொல்லுங்க இந்த வொர்க்குக்கு நான் எவ்வளோ வாங்குவேன்னு சொல்ட்டு. இந்த லோகோ கிரியேட் பண்ணி, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் மெட்டீரியல்லாம் பண்ண போறோம். ஓகே. ஓகே. உங்க எல்லாரும் நீங்க பிகினரான பீப்பிளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. இதுக்கு பேர் ரூலர். ஓகேவா? இந்த மாரி ரூலர வச்சு யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் என்னா இருக்கும்? அலைன்மென்ட் தெரியும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், அலைன்மென்ட் தெரியாது. தயவு செய்து சொல்றேன். ஒர்க் வித்தா இந்த மாரி ரூலர் போட்டு அழகா யுட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே. நெறைய இருக்கு. அலைன்மென்ட்னா தெரியவே மாட்டேங்குது. உங்களுடைய போஸ்டர்ஸ் கண்ணாபின்னான்னு அலைன் பண்றீங்க. அதெல்லாம் அப்படி பண்ணீங்கன்னா தெரியவே தெரியாது. ஓகே. ஓகே. டன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டெலிவரபிள் ரெடி. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போறேன். பிட் அப்ன்ற இதுல போர்ட் பிஎஸ்டிஎஃப் சேவ் பண்ணிட்டு, ஓகே. சேவ் பண்ணிட்டு, இத வந்து இமேஜா சேவ் பண்ண வேண்டியது தான். நல்லா ஹை குவாலிட்டி ஜேபெக்கா சேவ் பண்ணணும். சப்போஸ் பிராண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பி, தம்பி நீ போட்டு குடுத்த சைஸ் சரியில்ல. வேற ஏதாவது ஃபார்மேட் பண்ணி குடுப்பா" அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த போர்ஷன் அதாவது இந்த இந்த ஃபைல வந்து அப்படியே பெருசு பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பெருசு பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஆல்ட் சி குடுத்தீங்கன்னா பண்ண முடியும். அது தேவைப்படும்போது நம்ம பண்ணுவோம். ஓகே. ஓகே. எவ்வளோ சொன்னீங்க? ஆ ராகவன் 150 டூ 200 ஓகே. ரஃபி ₹1000 ஓகே.
சுபா 1K, சிலம்பரசன் 2K, மணிபாரதி 150K, 1500, தன்ஜயன் 3000, ராம்குமார் 5000 to start per logo. ஓகே, ஓகே. நீங்க போட்டதெல்லாம் சூப்பர் தான். ஆ நான் வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னா, 6000, 6500 அந்த மாரி சார்ஜஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி. புரிஞ்சுதா? எவ்வளோ பண்ண போறேன்? 6500 பண்ண போறேன். எஸ். ஐ அம் கோயிங் டூ சார்ஜ் 6500. நெறைய வொர்க் பண்ணியிருக்கோம் இதுல. நம்ப லோகோவே நெறைய வெர்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துருந்தோம். அதனால இந்த அமௌண்ட் நம்ப பண்றோம். காட் இட்? ஓகே. ஓகே. இப்ப அடுத்த அடுத்த ஒரு இது பண்ண போறோம். அடுத்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஹெட்டு, பேனரு சாரி லெட்டர் ஹெட்டு, ப்ரௌச்சரு ப்ரௌச்சர்ன்றேன், பில்லு போடுறாங்கல்ல வவுச்சரு. அது இந்த மாரி நெறைய வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இது வந்து பிஎன்ஜி லோகோ அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு, வில் ஹேவ் த டிரான்ஸ்பரன்ட் ஃபைல். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி குடுத்துருக்கோம், ஆ இப்போ இவ்வளோ தூரம் வாங்குறோம்னா, அதுக்கேத்த மாரி வேலை இருக்குது அதுல. ஓகேவா? சும்மாலாம் நம்ம பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே பண்ணி குடுத்த ஒர்க் இது ஆக்சுவலி. ஓகே. அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி குடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டு கைட்லைன்ஸ், ஒரு லோகோ, லோகோன்னா என்ன? ஒரு லோகோ எப்படி போடணும்? அது ஃபாண்ட் என்ன? அதோட பிரைமரி கலர் என்ன? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு பிராண்டோடைய எலமென்ட்ஸ். என்னென்ன எலமென்ட் பண்ணி குடுத்துருக்கோம்? ஆ இது மாரி ஒரு பிராண்ட் புக்கே குடுத்தாச்சு. நீ இதுதான் பயன்படுத்தணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு. ஓகேவா? இதே மாரி ஃபார்மேட்ல நம்ம இன்னும் சில விஷயங்கள அதுல ஆட் பண்ணி குடுக்கணும் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ, நீங்க வந்து பண்ற வேலைக்கு ஏத்த மாரி காசு வாங்குறது தான் பெட்டரு. இப்போ ஒரு பிராண்ட் புக்கே குடுக்குறேன் அப்படின்னும்போது, தாராளமா நீங்க என்ன பண்ணணும்? யூ கேன் கோ ஃபார் பிக்கர் அமௌண்ட். ஓகேவா? சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க வொர்க் கம்மியா பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுல லிட்டிலா வொர்க் அதிகமா இருக்கு. நான் வொர்க் போடுறேன், எஃபோர்ட் போடுறேன்னா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிடணும்? சார்ஜஸ் பண்றது உங்களுடைய வேல. கரெக்ட்டா? இல்லையா? இங்க பாருங்க. அவங்களுக்கு லெட்டர் ஹெட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வவுச்சர். பாருங்க. பேமெண்ட் வவுச்சர். இதெல்லாம் உட்காந்து டிசைன் பண்ணி, நீங்க அந்த கட்டம் போடுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? அதுவும் இல்லுஸ்ட்ரேட்டர்ல கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். ஓகே. அப்படியே பேமெண்ட் வவுச்சரு, லெட்டர் ஹெட், அப்புறம் ரிசிப்ட் காப்பி இது வருது பாரு ரிசிப்ட் ஏஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட். ஸோ, இது எல்லாத்தையும் நம்ம இப்ப என்ன பண்ணணும், இந்த பிராண்டுக்கு மாத்தணும். ஃபிட் ஹப்புக்கு மாத்தணும் இப்ப எல்லாத்தையும். இதான் வேல. ஓகேவா? இத விட அதிகமா கூட குடுப்பாங்க. ஓகே. பிராண்டிங் செட்டுன்றது பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 10,000க்கு மேல ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஓகே. மினிமம் ரூ. 10,000க்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. பிராண்டிங் செட்.
ஓகேவா? பிராண்டிங் செட்ஸ்ன்னு போட்டீங்கனாலுமே, ஆ கிராபிக்ஸ் டிசைனர்ல அவ்ளோ தூரம் வரும். டீ ஷர்ட்லேருந்து, விசிட்டிங் கார்ட்லேருந்து அவ்ளோ தூரம் வரும்னு வச்சுக்கங்களேன். என் ஓனர் கேட்டது இவ்ளோ தூரம் தான் கேட்டாரு. ஸோ, இப்ப அதுல மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணி குடுக்க போறேன். நாளைக்கு இதுல வேற ஏதாவது கேட்டாருன்னா, அதுலயும் நான் ஒர்க் பண்ணி குடுக்கணும். ஆனா, அதுக்கு பேமெண்ட் தனியா வாங்கிப்பேன். புரியுதா? ஸோ, இந்த மாரி பிராண்டிங் செட்ஸ்லாம் எங்க ப்ரோ எடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, freepik.com யாராருக்கெல்லாம் freepik.com தெரியும்? இதுல போனீங்கன்னா பிராண்ட். ஸோ, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி உள்ள போனீங்கன்னா, யூ வில் கெட் சாரி பிராண்ட்ன்னு போட்டாலுமே பிராண்டிங் லோகோ அப்படின்னு போட்டீங்கன்னா, பிராண்டிங் டிசைன்ஸ். இதோ இருக்கு பாருங்க. பிராண்டிங் செட் தான் பிராண்டிங் செட். ஸோ, இதெல்லாம் ஃப்ரீ பிக்ல கிடைக்கும். அழகா நீங்க ப்ரீ பிக்ல எடுத்து, உங்களுக்கு பிராண்டுக்கு எப்படி தேவையோ, அது மாரி நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க யாராவது அப்படி யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா, கோ அண்ட் ட்ரை இட். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஆ இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் இருக்கணும். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேட்டர் இருந்தா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? இத டிசைன் பண்ண முடியும். ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நேரா ஓஎஸ் போடுற ஏதாவது ஒருத்தவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க இந்த மாரி இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி குடுங்க." அப்படின்னு கேட்டு வாங்கிக்கங்க. ஓகே. கிராக் போடுறேன். நானே பெரிய டிசைனர் தான். நான் ஈஸியா கிராக் போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிலாம் யோசிக்காதீங்க. வைரஸ் இறக்கி விட்டுருவானுங்க உள்ள. ஓகேவா? நாளைக்கு வந்து அப்புறம் உங்க லேப்டாப்பே பொகஞ்சிரும். சொல்லிட்டேன் நானு. ஓகே. ஸோ, அதனால தயவுசெய்து அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட காசு குடுத்துட்டு ரூ. 400 குடுத்தீங்கன்னா போட்டு குடுத்துருவாங்க. இல்லுஸ்ட்ரேட்டர், Photoshop சாஃப்ட்வேர். ஓகேவா? நீங்க அழகா வாங்கின்னு வந்துட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. நீங்களா போடுறேன். நான் பெரிய டிசைனரு. நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. நம்மளுக்கு தெரியாத கிராக்கா? அப்படின்னு சொல்லி நானே போட்டு தள்ளிடுவேன் அதெல்லாம். அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, வைரஸ் உங்க கம்ப்யூட்டர போட்டு தள்ளிடுவான். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் டேக் அ ஹெல்ப் ஆஃப் இந்த சாஃப்ட்வேர் ஓஎஸ் அப்டேட் பண்ற பீப்பிள் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. நான் சொன்னது அக்ரீடான ஒரு பாயிண்ட்ன்னு நெனச்சீங்கன்னா, ஏன் அப்படி டைப் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு எல்லார்கிட்டயும் நான் சொல்லலாம். இந்த மாரி கிராக் போய் அங்க போட்டுக்கோ, இங்க போட்டுக்கோ, இங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோன்ட்டு. அவன் அனுப்பும்போது ஃபைல டவுன்லோட் பண்ணும்போதே 10 வைரஸ உள்ள அனுப்பி விட்டுர்றான். உங்க கம்ப்யூட்டர் ஃபுல் ஹேக் பண்ருவான். சீரியஸா சொல்றேன். நான் வந்து சும்மாலாம் சொல்லல. அனுபவிச்சதுனால தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ கோ அண்ட் டேக் அ ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் பீப்பிள். ஓகே. இத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபிட்னஸ் டிரைவ்க்கு மாத்த போறோம். ஓகேவா? தட்ஸ் த கோல். இத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பிராண்டுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணி குடுக்க போறோம். அவ்வளோதான். இதுல பெருசா வேற எதுவும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்படியே ஒரு காப்பி ஃபார் சம் அதர் பிராண்ட் அவ்வளோதான். ஏற்கனவே ஃபிட்னஸ் டிரைவ்ன்றது தான் அந்த கிளையன்ட். அவர் ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. இப்ப அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் இது. ஓகேவா? நாங்க வந்து இது பண்ணணுமா ப்ரோ? அதாவது நம்ம வந்து நான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் கத்துக்கணுமா? ஆ Figma மட்டும் கத்துக்கிட்டா போதாதா?
இதுக்கு மட்டும் சம்பளம் தரமாட்டாங்களா? அப்படிலாம் கேள்விலாம் நம்ம கேட்க முடியாது. டிசைனரா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணணும்? டிசைன் எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? டிசைனர் என்ன பண்ணி ஆகணும்? எல்லாத்தையும் டிசைன் பண்ணி தான் ஆகணும். அத நான் பண்ண மாட்டேன், இத பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சண்ட போட முடியாது. வொர்க்ன்னு வந்ததுன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தான் ஆவணும். புரிஞ்சுதா? அங்க வந்து நான் வந்து நான் வந்து Photoshop, இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் படிக்கவே இல்ல. என்கிட்ட வந்து என்ன இந்த டிசைன்லாம் குடுக்குறீங்க? அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது. புரிஞ்சுதா? ஸோ நீங்க டிசைனர்ன்னு வந்துட்டீங்கன்னா, எல்லா டாஸ்க்கையும் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அதுல இது, அதுன்னு சொல்லிட்டு எதுவும் பாரபட்சம்லாம் கிடையாது. அப்படி பண்றவங்களுக்கு தான் இங்க வந்து இது இருக்கு. என்ன இருக்கு? வேல. நான் வந்து ஒன்லி ஒரு நீஷ்ல மட்டும் தான் வொர்க் பண்ணுவேன். அப்படின்னு ஆரம்பத்துல போய் நம்மளால என்ன பண்ண முடியாது? போயிட்டு வாதாட முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல வாதாடலாம். ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க. இப்ப வந்து இப்ப நான் பிபிடிலாம் பண்ணி பல வருஷம் ஆகுதுயா. இப்பலாம் என்னால பண்ண முடியாதுயா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா ஆரம்பத்திலேயே போய் நான் இதுல தான் வொர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கஷ்டம்ப்பா. ஸோ அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம பண்றது வந்து பிராண்ட் புக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. பிராண்ட் புக் ஒரு 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 கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணணும்? பிராண்ட் புக் ரெடி பண்ணி குடுக்கணும். ஓகே. அந்த பிராண்ட் புக் ரெடி பண்ணா தான், இந்த மாரிலாம் காசு வாங்க முடியும். பரவால்ல கார்ப்பரேட் மாரி வொர்க் பண்றாங்கயா இவங்க. பிராண்ட் புக்லாம் போட்டு குடுக்குறாங்க. ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டு குடுக்குறாங்க. பரவால்ல பசங்க நல்லாவே வொர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும் அவங்களுக்கு. ஓகே. புரிஞ்சுதா? ஸோ நம்ம யூஸ் பண்ண ஃபாண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் வெப். ஓகேவா? இதான் இனிமே போட போறேன் நானு இப்போ. ஸோ டைட்டானியம் வெப்ல டைட்டானியம் வெப். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய எழுதலாம். அதாவது ஒரு பிராண்ட் புக்குன்னா 10 பேஜ் கூட பண்ணுவாங்க. 15 பேஜ் கூட பண்ணுவாங்க. எல்லாம் பொருளுக்கு தகுந்த காசு தான். வேற ஒண்ணும் கிடையாது. 10 பேஜ் பண்றேன்னா, அதுக்கு ஏத்த மாரி காசு குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாருன்னா, 10 பேஜ்ல 30 பேஜ்ல கூட நீங்க போட்டு குடுங்க. ஒரு லோகோ கிரியேஷன் வச்சு ஆ ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 பெரிய அமௌண்ட் கூட சம்பாரிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க எந்த கிளையன்ட்க்கு வொர்க் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ எந்த கிளையன்ட்க்கு வொர்க் பண்றோம், யாருக்கு வொர்க் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. புரிஞ்சுதா? ஸோ டைட்டானியம் வெப் ஃபாண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த ஃபாண்ட் எடுத்துன்னு போய் உள்ள எடுத்துன்னு போயிட்டு, ஒரு சின்ன உண்மையாலுமே நான் நல்ல கிளையன்ட்டுக்கு நல்லா டிசைன் பண்ணி குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ப வந்து வாங்குற இத விட அதிகமாவே நெறையா ஒர்க் பண்ணி குடுக்கணும். அப்படி சொல்ட்டு. பட் ஆனா அந்த நம்ப மக்களுக்கு அதுதான் தேவைப்படல. அ இல்லப்பா எனக்கு அவ்வளோத்தெல்லாம் தேவையில்ல. என்ன சொல்றாங்க? எனக்கு அவ்வளோத்தெல்லாம் தேவையில்ல. கொஞ்சம் லோகோ மாரி ஒண்ணு பண்ணி குடுத்தா ஓகே தான்ப்பா. அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இன்னுமே நெறைய ஒர்க் பண்ணலாம். பண்றதுக்கு நெறைய இருக்கு. அ அதாவது ஆஸ் அ பிராண்டா, ஓகே. ஆஸ் அ இதுவா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இருக்கு. சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் பண்றதெல்லாம் சும்மா இதுதான் நல்ல ஃபாண்ட், இதான் நல்ல டிசைன் நெனச்சுக்காதீங்க. ஒரு சாம்பிள் பிராண்ட் புக் யாராவது வெப்ல இருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு சாம்பிள் பிராண்ட் புக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. சீரியஸா தான் சொல்றேன். இது வந்து சும்மா நான் வந்து இத மேப் பண்ணி அவருக்கு குடுத்துட்டுருக்கேன். உண்மையாலுமே நல்ல பிராண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். இது வந்து நான் சும்மா அவரோட பட்ஜெட் அவ்வளோதான். ஒருத்தர் ரூ. 6,000 குடுக்குறன்னும்போது, அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். ஸோ ₹6000 தான் இந்த பட்ஜெட்ன்னா, அப்புறம் அதுக்கேத்த மாரி தான் வொர்க் பண்ணி குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஓகே. இப்ப என்னாச்சு 2 கார் போட்டிருக்கோம். இந்த 2 கலருக்கூடயே நம்ம கடைசியா இங்க ஆட் பண்ணணும். இதுல எது பிரைமரி கலர், எது செகண்டரி கலர் சொல்ட்டு. இது என்னது? இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. இதான் வேல்யூ. இந்த வேல்யூவ காப்பி பண்ணி இங்க போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த இந்த கலர வந்து மாத்திக்கணும். இப்போ இந்த கலருக்கான கலர் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு கலர் கோடு. இத காப்பி பண்ணி இங்க போட்டுக்கணும். அதே கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஒகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அத எடுத்து வந்து போடணும். சிஎம்ஒய்கே ஃபார்மேட். யாராருக்கெல்லாம் தெரியும்? சிஎம்ஒய்கே ஃபார்மேட்னா என்னது? இதோ இருக்கு பாருங்க. இதான் சிஎம்ஒகே ஃபார்மேட். இப்போ நமக்கு மாத்தணும். ஆ 50 அப்புறம் 100 அடுத்து வந்து 0. ஓகே. அடுத்து இப்போ அடுத்த சிஎம்ஒய்க்கு வந்து இந்த கலர் இருக்கு. ஸோ இந்த மாரி சிஎம்ஒகே கலர்னா என்ன? ஆர்ஜிபி கலர்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். இன்டர்வியூல போம்போது கேட்பாங்க. ஆர்ஜிபி கலர்னா என்ன? சிஎம்கே என்னன்னா? பிரைமரி கலர்னா என்ன? செகண்டரி கலர்னா என்ன? இந்த மாரி 1008 கொஸ்டின் கேட்பாங்க நம்மள.
நம்மளுக்கு பதில் தெரியவே தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டே கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், "ஐயா, பதில் தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டோமா? மறுபடியும் மறுபடியும் எங்கள கேட்டு புண்படுத்தாதீங்கய்யா" அப்படின்னு சொல்லுவோம். பட் வி நீட் டூ சமாளிக்கணும். இத. ஸோ தட் இஸ் பவர் ஆஃப் டிசைனர்ஸ். ஓகே, டன்னு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல லோகோவ மாத்தணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் பத்தி ஐடியா இல்ல. எனக்கு இல்லுஸ்ட்ரேட்டர்ல எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது நெறைய யூடியூப் சேனல் இருக்கு ஆல்ரெடி. என்னாத்துக்கு? இல்லுஸ்ட்ரேட்டர்ல எப்படி வொர்க் பண்ணணும்? ஓகே. இல்லுஸ்ட்ரேட்டர்ல எப்படி வொர்க் பண்ணணும்? எல்லாமே இங்க இருக்கு. சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அத பாத்து அப்படியே யுட்டிலைஸ் பண்ண வேண்டியது தான். காட் இட்? டெம்ப்ளேட்டு எல்லா விதமான ஐடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா, YouTubeல அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் காப்பி அண்ட் அத அப்படியே பயன்படுத்தி எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான் சிம்பிள். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப சூப்பரான டிசைன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சிம்பிளான டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ பிராண்டோடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, அப்படிதான் கேட்கிறாரு ஆக்சுவலி. "எனக்கு இப்படி இருந்தா போதும்" அப்படின்றாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ பிராண்ட் ஓனருக்கு தகுந்த மாரி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பட் நம்ப எந்த இடத்துல நம்பளால வந்து அத அத கோ த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு இருக்கோ, அந்த இடத்துல நீங்க கோ த்ரூ பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே. அதாவது சார் நீங்க பண்றது நீங்க யோசிக்கிறது வந்து கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்கு. இப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ணலாம். அப்படின்னு நீங்க சஜஷன் குடுக்கலாம். அத எடுத்துக்கிற ஓனரா இருந்தா. சப்போஸ் அத எதுவுமே எடுத்துக்கிற மாரி மனுஷன் கிடையாது அவங்க. அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, அப்போ அவங்க எப்படி கேட்கறாங்களோ அப்படி பண்ணி குடுத்துட்டு போறது பெட்டர். ஆ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆரம்பத்துல நானும் நம்பல. அ நம்மளா தான் சோறு போடுவோம்ன்னு சொன்னாங்க. அதுலருந்து நம்பிட்டேன் இந்த மாரி. யூ நீட் டூ கோ ஃபர்தர் டூ கிளையன்ட் பிரெஃபரன்ஸஸ். நீங்க கொஞ்சம் கூட்டமா இருந்தீங்கன்னா, நெறைய பேர வச்சு, நெறைய டிசைனர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நெறைய பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லலாம். "சார் நீங்க யோசிக்கிறது வந்து தப்பு. இந்த மாரி பண்ண முடியாது." அப்படி சொல்ட்டு. தனியா போய் மாட்டுனா நம்மள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது தான். ஓகே.
ஓகே. ஓகே. ஃபிட்னஸ் டிரைவ் இல்ல, ஃபிட்னஸ் ஹப் இது பேரு. ஃபிட் ஹப். ஸோ அதனால அதெல்லாம் மாத்திக்கணும். என்னதான் காப்பி பண்ணாலும், ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து மாத்திடணும்ப்பா. ஓகே. ஸோ லெட்டர் டன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வவுச்சரு. வவுச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் ஹப் தான். அதனால ஃபிட் ஹப். ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் வெப். நீங்க ஒரு கிளையண்ட்ட புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ரிப்பீட்டடா வொர்க் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க கேட்கும் போதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளோதான். சிம்பிள். புரிஞ்சுதா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு டைம் நல்ல சப்போர்ட். ஆ நல்லா டிசைன் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க வேற எங்கேயும் போமாட்டாங்க உங்கள விட்டு. தே வில் பி வெரி ஆ அப்படியே ஒவ்வொரு பிராண்ட் ஓனர புடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டிசைனு, லோகோ அப்படின்னு புடிச்சு ஒண்ணு ஒண்ணா போயிட்டு, அப்புறம் மாசத்துக்கு இத்தன போஸ்டர்லாம் பண்ணி குடுத்து, அழகா நீங்க பாட்டுக்கு புடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்றது புரியுதா? பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்கள கரெக்ட்டா நீங்க அவங்க பல்ஸ மட்டும் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூலயே தெரிஞ்சிடணும் அது. என்ன 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 எதிர்பார்க்குறாங்க அப்படி சொல்ட்டு. அதுக்கு தான் நீங்க ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்றீங்க. ஸோ யூ நோ அ ஹவ் டூ ஹேண்டில் பீப்பிள்ன்றத நீங்க அப்படியே கத்துக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கார்ப்பரேட்ல உள்ள வரும். இங்க இங்க இருந்து. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதா? எங்கேருந்து வருது? இங்க இருந்து வர்றது தான். இங்க சின்ன கிளையண்ட்டயே நீங்க நல்லா ஹேண்டில் பண்ற முடியுது அப்படின்னா, உங்களால ஏன் வந்து உள்ள போய் பெரிய கிளையண்ட்லாம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்க போகுது? ஸோ இதான் சிம்பிள் ஃபார்முலேஷன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க லோக்கல் கிளையண்ட்ட ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலுமே, பெரிய லெவலுக்கு யூ ஆர் ரெடி டூ ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா?
அவ்வளோதான் டன் முடிஞ்சுது. ஸோ இதையும் சேவ் பண்ணியாச்சு. இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சேவ் அ காப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிடிஎஃப்பா சேவ் பண்ணிடணும். எஸ். பிடிஎஃப். இங்க ஏதோ தப்பு ஒண்ணு பண்ணியிருக்கோம். என்னன்னா ஃபிட் டி. ம். இப்ப கரெக்ட்டா இருக்கும். சேவ் சேவ் அ காப்பி பிடிஎஃப். சேவ் லெட்டர் ஹெட். இது வந்து செகண்டரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ இல்லையா? இந்த கலர் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால ப்ளூ கலர்க்குள்ள போயிடுவோம். இதுக்கு பேரு ஹைட்ராப்பர். ஐட்ராப்பர் இந்த ஐகான் பேரு. ஒரு ஆப்ஜெக்ட் மேல கிளிக் பண்ணிட்டு, அத இப்டி ஓவர் பண்ணீங்கன்னா, அதுக்கு மேல இன்னொரு இடத்துல டிராப் பண்ணீங்கன்னா, அந்த கலர் வந்து ஆப்ஜெக்ட்டிவா மாறிடும். அதே கலர்ல மாறிடும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்ராப்பர் டூல். என்ன விட நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஓகே அவ்வளோதான். சேவ் அ காப்பி பிடிஎஃப். இவ்வளோதான். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஏதாவது வரும். பிராண்ட் ஓனர் கிட்ட இருந்து. ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவேன். தேங்க் யூ ஆகாஷ் ஃபார் த ரிமெம்பர்னஸ். குட் பாயிண்ட். ஃபிட் அப். சேவ் சேவ் காப்பி. அதுக்கு மேல ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே டன். அவ்வளோதான். ஸோ பிராண்ட் ஓனருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்துருவேன். ஓகே. சிம்பிளா ஒரு பிராண்டுக்கு ஒரு லோகோ பண்றது மூலியமா ₹6000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? இன்னமும் நான் சொல்றத ட்ரை பண்ணாம இருக்கீங்க அப்டின்னா, எனக்கு எந்த விதமான எனக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. நீங்க இந்த இந்த இருக்கிற உங்க பக்கத்துல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு லூசிங் அப்டின்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் கத்துக்கங்க. ஓகே. யூ பீப்பிள் ஆர் நீட் டூ லேர்ன் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட். ஒரு ஒரு ஃபிக்மாவ எடுத்து ஒரு கேன்வாவ எடுத்து அதுலருந்து ஸ்டாண்டர்ட் எடுத்து வொர்க் பண்ண முடியணும். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் எடுத்து ஒரு டிசைன் பண்ண கத்துக்கங்க கைஸ். நீங்களே எடுத்த உடனே ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் எடுங்க. டேக் அ டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் எடுத்து அத டிசைன் பண்ண ஆரம்பிங்க. அதுல வந்து செட்டப் பண்ணுங்க. ஓகே. நீங்க பண்ற போஸ்டர் டிசைன்லாம் எப்படி இருக்கணும்?
நீங்க பண்ற போஸ்டர் டிசைன்ஸ இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணுங்க. ஓகே. கிராபிக் டிசைன் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா? இப்ப நான் போடுறேன் பாருங்க. ஓகே. நான் என்ன போடப் போறேன்? ஆரோ டிசைன் ஏஜென்சி சும்மா போட்டுக்கிறேன். ஓகே. போட்டு கிராபிக் டிசைன் கம்பெனின்னு போடுறதுக்கு பதிலா கிராபிக் டிசைன் வொர்க்ஸ். என்னென்ன ஒர்க்லாம் போகும்? லோகோ, அப்புறம் நான் சொன்ன பிராண்டிங்ஸ், வெப்சைட், இன்விடேஷன் டிசைன். ஓகேவா? அலைன்மென்ட் மேட்டரு. நீங்க எதுக்கு யுஐ யுஎக்ஸ் படிக்கிறீங்க சொல்லுங்க? அலைன்மென்ட்க்காக படிக்கிறீங்க. சரியா? யாரெல்லாம் இந்த மாரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல நான் டிசைன் பண்ணல, நான் டிசைன் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, நீங்களே டிசைன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணுங்க. பரவாயில்ல ட்ரை பண்றீங்க. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க ட்ரை பண்ணும்போது தான் தப்பு தப்பா பண்ணுவீங்க. ஓகே. போக போக நல்லா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சரியா? காட் இட்? அவ்வளோ சிம்பிள். ஓகே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் பண்ண வேண்டியது ஜஸ்ட் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல போடணும். இல்லன்னா என்னுடைய Instagramல போடணும். அவ்வளோதான். 2டே செகண்ட். ஓகே. வேற ஏதாவது பார்க்கணுமா? வேற ஏதாவது யூஸ் பண்ணணுமா? சரி ஓகே. எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு இருக்கு. அவ்வளோதான். இதுல ஜஸ்ட் நீங்க லோகோவ மாத்தணும். இந்த பிளேஸ்மென்ட் இங்க பாருங்க. சைஸ், ஸ்பேஸ், அலைன்மென்ட்லாம் கரெக்ட்டா இருக்கணும். சும்மா வந்து அலைன்மென்ட் வந்து உள் பக்கம் 1 வாங்குறது, 2 பக்கம் 1 வாங்குறது அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னேன்? இருக்கிற டெம்ப்ளேட்ட வச்சு அதுக்கு மேல வொர்க் பண்ண கத்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி சொன்னேன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிசைன வந்து தெரிஞ்சுக்கிங்க. எல்லாம் லெஃப்ட் அலைன்ல இருக்கிறது, மேல இருக்கிறது, அந்த மாரி எல்லா ஸ்டாண்டர்டையும் தெரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணுங்க. ஓகேவா? சில பேர் ரெஸ்யூம்ஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. ரியலாவே சொல்லணும்னா, ஒரு சில பேரோட ரெஸ்யூம் நல்லா இருந்தது. மத்தவங்களோட ரெஸ்யூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நல்லாவே இல்ல. அதான் உண்ம ஆக்சுவலி. ஓகே. நீங்க பண்ண ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு டைம் செக் பண்ணுங்க. Canvaல டிசைன் பண்ணுங்க. நல்லா டிசைன் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டா டிசைன் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க. எவ்ளோ டெம்ப்ளேட். யூ கேன் யூட்டிலைஸ். இதோ பாருங்க, இதோ போட்டிருக்கேன் பாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு இருக்கா? நீங்க என்ன பண்ணுங்க, டிசைன் சர்வீஸ்ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். டிசைன் வொர்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கங்க. போட்டு நீங்க போடுங்க. உங்கள பத்தி போடுங்க. இந்த மாரி நான் வந்து பத் அ ஒரு 2 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். 3 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னு போடுங்க. இல்லன்னா, நாங்க இந்த மாரி வி ஹேவ் டன் அ குவாலிட்டி வொர்க்ஸ் ஃபார் திஸ் பீப்பிள். இதெல்லாம் எங்களோட வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நான் உங்கள பண்ண சொன்னேன். ஓகே. நீங்களே நெறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நான் தப்பு சொல்லல. உங்களோட கிரியேட்டிவிட்டிய வந்து நான் நான் வந்து மதிக்கிறேன். பட் ஆனா, கிளையன்ட்டுக்குலாம் வந்து கிரியேட்டிவிட்டிய விட, இந்த மாரி ஏதாவது ஸ்டாண்டர்டா இருக்கிறத எடுத்து டிசைன் பண்ணி குடுத்துட்டு போயிட்டே இருங்கப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க. என்னடா இவரு எல்லாத்தையும் எல்லாரும் கிரியேட் தான் பண்ண சொல்லுவாங்க. இவரு என்ன நம்மள காப்பி பண்ண சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து போயிட்டு ஸ்டாண்டர்டா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட முடியாது. நீங்க கிரியேட் பண்றதுக்குலாம் டைம் எடுத்துக்கங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்றது டைம் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க கிரியேட் பண்றதெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதெல்லாம் என்னால வாங்கிட்டு போ முடியாது. எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட குடுங்கன்றது. அதாவது எப்படின்னா, ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, "சார் புது விதமான ஒரு ஸ்டோரி சார். இந்த மாரி எந்த ஊர்லயும் எடுத்ததே இல்ல சார்" அப்படின்ட்டு. உடனே அதுக்கு என்ன சொல்லுவாரு, "லோகேஷ், நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 4 குத்து சாங் இருக்கணும் லோகேஷ். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வந்து படம் ஓடும். ஸோ 4 குத்து சாங் வைங்க. ஒரு சென்டிமெண்டல் வைங்க.
எதனா வைங்க லோகேஷ் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜோடைய கதைய என்ன பண்ருவாங்க, 50% அவர் கதையாவும், 50% அவர் கதையாவும் மாத்திருவாங்க. ஓகேவா? நெல்சன் வந்தாருன்னா, நெல்சன் 100% வந்து தளபதியோட கதையா மாத்திருவாரு. புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. சோ, கிரியேட்டிவிட்டிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆரம்பத்துல டைம் இல்ல. டெம்ப்ளேட்ல வொர்க் பண்றது தான் டைம் இருக்கு. சோ, நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்டரே டெம்ப்ளேட்ல தான் வொர்க் பண்றாங்க. மூவியே டெம்ப்ளேட் தான். தெரியுமா? தெரியாதா? யாரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல்ல வொர்க் பண்றாங்க? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு படம் கைதின்னு ஒரு படம் வந்துச்சு எக்ஸ்பெரிமெண்டலா. அதுக்கு அடுத்த படம் எக்ஸ்பெரிமெண்டல் குடுத்தாங்களா தலைவருக்கு? கிடையாதுல்ல. லோகேஷ் என்ன பண்ணாரு? தளபதிக்கு ஏத்த மாரி கதைய போட்டு டிசைன் பண்ணி குடுத்தாரு. அதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட். சோ, டெம்ப்ளேட்ல வொர்க் பண்றது தான் நம்ப ஊர் மக்களுக்கு ஈஸி. ஈஸி கோ. அதான் புடிக்கவும் செய்யுது. சோ, டெம்ப்ளேட் எடுத்து ஒழுங்கா டெம்ப்ளேட்ட டிசைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்களா? ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாரி அலைன்மென்ட் இருக்கணும். இந்த பக்கம், அந்த பக்கம் எல்லாத்துலயும் அலைன்மென்ட் இருக்கணும். ஸ்பேசிங் இருக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட்னஸ் இருக்கணும். ஓகே. தர்ஷினி, நீங்க பண்ண டிசைன்லாம் நல்லா இருக்கு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டெம்ப்ளேட்ல வொர்க் பண்ணணும். நீங்க பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. பட் யூ நீட் டூ வொர்க் ஆன் வாட்? டெம்ப்ளேட். இந்த மாரி டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணணும். ஓகே. ரஃபி, நீங்க எதுக்கு இத பண்ணியிருக்கீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க டிசைனு. டேக் அ டெம்ப்ளேட் அண்ட் வொர்க் ஆன் த டெம்ப்ளேட் ஆஸ் அ இனிஷியல் கோ. ஓகேவா? ஆ எனக்கு அனுப்புன டிசைன்ஸ்ல ஆ இவங்க டிசைன் நல்லா இருந்தது. ஆ 2, 3 பேர் நல்லாவே பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணவங்கலாம் வந்து நல்லா பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. நீங்களும் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நல்லா வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யூ கேன் கெட் த மோர் ரிசல்ட். இப்ப நான் அடுத்து ஒரு 2, 3 பேத்த ஓப்பன் பண்றேன். சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. சுபஸ்ரீ நீங்க ஏற்கனவே இந்த போஸ்டர் டிசைன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆ பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்னஸ் இருக்கு பாருங்களேன். லைக் என்னென்ன நீட்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் சுபஸ்ரீ. லெட்ஸ் கிரியேட் அ டிசைன், கிராஃபிக் டிசைன், போஸ்டர் டிசைன், ஃப்ளையர்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், ரெஸ்யூம் மேக்கிங், ஓகே, லோகோ டிசைன், டிஜிட்டல் டிசைன்" சொல்ட்டு. இதுலயுமே சுபஸ்ரீ நீங்க வந்து இது அலைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இது அப்படியே லெஃப்ட் வாங்கிட்டே, ரைட் வாங்கிட்டே வருது பாருங்க. சென்டர் அலைன்மென்ட்ல இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளக்க இருக்கு. இதுக்கு நேரா இருக்கணும். இது, இது, இது எல்லாம் நேர்கோட்டுல இருக்கணும். சோ, இது அப்படியே உள்ள வாங்கிட்டே வருது. சோ, அப்ப நீங்க வந்து இத மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல. ஓகே. மத்தபடி இந்த டெக்ஸ்ட், ஸ்பேசிங், அலைன்மென்ட் எல்லாம் பக்காவா இருக்கு ஆக்சுவலி. லுக்ஸ் வெரி குட். அதே மாதிரி மொபைல் நம்பர், அ அ உங்களுடைய இன்ஸ்டா ஐடி அண்ட் யுவர் மெயில் ஐடி ஆல் தி திங்ஸ் ஆர் வெரி குட். சப்போஸ் உங்க யாருக்காவது வந்து சப்போஸ் உங்க பெர்சனல் மொபைல் நம்பர் குடுக்கக் கூடாதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் எனி நியூ மொபைல் நம்பர் அண்ட் அத வந்து உங்களோட பிசினஸ்க்காக பயன்படுத்திக்கங்க. உங்க பெர்சனல் நம்பர் யார்கிட்டயும் குடுக்க தேவையில்ல. ஓகேவா? இது ஒரு குட் வொர்க். சுபஸ்ரீ ஓட இது. நான் என்ன ஒண்ணு அதுல அலைன்மென்ட் மிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேற யார் எனக்கு அனுப்பியிருந்தது பார்த்தீங்கன்னா, மோனிகா ஸ்ரீ அனுப்பியிருந்தீங்க. கரெக்ட்டா? சோ மோனிகா ஸ்ரீயோட வொர்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, லுக்ஸ் குட் தான். அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க.
எஸ். ஸோ இந்த ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஒர்க் தான். ஐ ஜஸ்ட் குயிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன். இங்க தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஒர்க் தான். ஸோ லுக்கிங் ஃபார் அ ஸ்டன்னிங் கிராஃபிக் டிசைன் சர்வீஸ். ஸோ வி கிரியேட் ஹை கேட்சிங் டிசைன் தட் பிரிங் யுவர் ஐடியா டு லைஃப். அவர் சர்வீசஸ். போஸ்டர், ஃப்ளையர், மெனு கார்ட்ஸ் டிசைன், ப்ரௌசர், யூடியூப் தம்ப்நெயில், ரெஸ்யூம் டிசைன், சோசியல் மீடியா போஸ்டர்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், இன்விடேஷன்ஸ், புக் நவ். எஸ். அவங்க கிட்ட ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொன்னா, மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்குமான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் சிம்பிள். இது ரியலாவே ஒரு கூலான ஒரு லுக் அண்ட் ஃபீலோட இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது எனக்கு மிஸ்டேக்ஸ் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ண ஆரம்பிங்க. டோன்ட் வொர்க் ஆன் யுவர் ஓன் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் மாரி பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நான் சொல்லிட்டேன். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சுக்கும் ஆ உங்களுடைய டெம்ப்ளேட் மாடலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னான்னு சொல்லிட்டு. டெம்ப்ளேட் மாடல்னா அலைன்மென்ட்லேருந்து நீட்டா இருக்கும். எல்லாமே இருக்கும். கலர மாத்த போறீங்க. டெக்ஸ்ட்ட மாத்த போறீங்க. ஆ பக்காவா வொர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறீங்க. ஓகே. ஸோ யாரெல்லாம் நான் போஸ்டர் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, இன்னைக்கு உட்கார்ந்து வொர்க் பண்ணுங்க. போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. உங்களோட ரெஸ்யூம்ஸ்ல போடுறதுக்கும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோல போடுறதுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 150, 200 போஸ்டர்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். இதுதான்ப்பா போஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு. 150 போஸ்டர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தப்பு, 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 தப்பா டிசைன் பண்ணி, மொக்க, 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 மொக்கையா டிசைன் பண்ணி வச்சா மட்டும் தான் 150வது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து அத பண்ணுங்க. பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப்ல வந்து பிங் பண்ணுங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹூ நாட் அட்டெண்ட் தி செஷன் டுடே. ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால போயிட்டு குரூப்ல போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ. எல்லாரும் குரூப்ல வந்து பிங் பண்ணுங்க. என்னென்னலாம் பார்த்தீங்க, என்னென்ன போனீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக்கையும் போடுங்க. ஓகே? ஓகே கைஸ். தேங்க் யூ. வில் கனெக்ட் டுமாரோ. எஸ்.